அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உலகின் தலைச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு QS ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குவாக்கரலி சைமன்ஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடியதான் இந்த சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை. ஓகேங்களா, QS யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் குவாக்கரலி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டனை சேர்ந்த அமைப்பு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து ரேங்கிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த வகையில் இந்தியாவை சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. உலக அளவில் பார்க்குறப்போ ஒரு 1500 கல்வி நிறுவனங்களை வந்து எடுத்திருக்காங்க. அந்த வகையில் முதல் கல்வி நிறுவனமாக டாப் ரேங்கிங்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 13வது முறையாக தொடர்ந்து 13வது முறையாக இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தரவுகள் இருக்குது அப்படிங்கிறதா நமக்கு முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆசிய அளவில் 3வது இடத்துல நம்ம இருக்கோம். ஓகேங்களா, ஸோ எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் வந்து அந்த தரவரிசைகளில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில். ஓகேங்களா, எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இந்தியாவிலிருந்து போயிருக்கு, ஏஷியாவிலேருந்து எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையில். ஸோ சைனா பார்த்தோம்னா ஒரு 71 கல்வி நிறுவனங்கள் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு சைனாவிலிருந்து. ஜப்பான்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 49 கல்வி நிறுவனங்கள் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 46 கல்வி நிறுவனங்கள் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ 46 கல்வி நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளோட தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல முதன்மையா இருக்கக்கூடிய மும்பை IIT வந்து 118வது இடம் வாங்கியிருக்காங்க. சரி, நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் இடத்துல மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க முதல் இடத்துல இருக்காங்க. நம்மளோட கல்வி நிறுவனமா இருக்கக்கூடிய மும்பை IIT வந்து 118வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேங்களா, இதே போன வருஷம் பார்த்தோம்னா போன தரவரிசையில பார்த்தோம்னா அவங்க 149வது இடத்துல இருந்தாங்க. இப்போ 118வது இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ அடுத்தது இந்தியாவிலேயே முதல்ல இவங்க தான் இருக்காங்க. அடுத்தது இந்தியாவிலே 2வது தில்லி IIT. ஓகேங்களா, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய IIT 150வது இடத்துல வந்திருக்காங்க. 197 இருந்தவங்க 150வது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அடுத்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு 211வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேவா, அடுத்தது காரக்பூர் IIT, சென்னை IIT, மெட்ராஸ் IIT அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க 227வது இடத்துல வந்து இருக்காங்க. மற்றபடி பார்க்குறப்ப கான்பூர் IIT, தில்லி பல்கலைக்கழகம், ரூர்க்கி IIT, கவுஹாத்தி IIT, அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்க அண்ணா பல்கலைக்கழகம் 427வது இடத்துல இருந்து 383வது இடத்துக்கு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா தில்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து 580வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப இந்தியாவிலிருந்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் இந்த QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில வந்து இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் கேட்கப்படலாம். 46 கல்வி நிறுவனங்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதனுடைய ரேங்கிங்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். டாப் 10 யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. தமிழகத்திலிருந்து பார்த்தோம்னா அண்ணா பல்கலைக்கழகம் வந்து டாப் 10ல வந்து இருக்காங்க. சரிங்களா, ஸோ முக்கியமான ஒரு தரவரிசைகளா இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குவாக்கரலி சைமன்ஸ் QS அப்படின்னு தான் நமக்கு எக்ஸாம்ல கொடுப்பாங்க. ஸோ QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு கேட்டா இதை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளோட மக்களவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2014 16வது மக்களவையிலும் சரி, 2019 17வது மக்களவையிலும் சரி, ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து எந்த ஒரு கட்சிகளுக்குமே இல்லாமல் இருந்துச்சு. ஓகேங்களா, அப்ப ஒரு கட்சி எதிர்கட்சி ஆகணும்னா அதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த கிரைட்டீரியாவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்சி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 543 லோக்சபா இடங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா, லோக்சபா சீட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 543 இருக்கு. ஓகேங்களா, இதுல 10% சீட்டை வின் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, 10% சீட்டை வின் பண்ணிருக்கணும், இல்ல 55 இடங்களுக்கு மேல வின் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, 10% தான் இந்த 55 அப்படிங்கிறோம். ஓகேவா, ஸோ அப்ப ஒரு கட்சி லோக்சபால 55 இடங்களுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வரும். ஓகேங்களா, ஸோ 2014லயும் சரி 2019லயும் சரி நமக்கு பிரதான எதிர்கட்சியா நமக்கு ரூலிங் பார்ட்டி யாருன்னு தெரியும். ஓகேவா, சோ பிரதான எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 55 இடங்களுக்கும் குறைவாக தான் அவங்க கிட்ட எம்பிக்கள் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது 55க்கும் கீழே தான் வச்சிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தோம்னா ஒரு 99 எம்பிக்கள் வந்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஓகேவா, 55க்கும் மேற்பட்ட எம்பிகளை வச்சிருக்கனால அவங்க தான் யார் இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி.
லோக்சபால மிகப்பெரிய எதிர்க்கட்சியா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ். இதன் மூலமா உங்களுக்கு இந்த எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு. எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருப்பார். ஓகேங்களா, கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து தான் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து கொடுப்பாங்க. அவ்வளவு முக்கியமான நபர். ஓகேங்களா, அவர் பார்த்தோம்னா பொது கணக்குகள், பல நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கள் உறுப்பினராக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பார். ஓகேங்களா, ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து உறுப்பினராக இருப்பாரு. ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அடுத்தது மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ, அடுத்தது பார்த்தோம்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், மத்திய அரசு பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் லோக்பால் உள்ளிட்ட சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கு தலைவர்களை தேர்வு செய்யும் பல்வேறு குழுக்களிலும் எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினராக இருப்பார் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து, எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஜனநாயகத்துல தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா நம்ம பார்த்தோம் கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கண்டிப்பா எதிர்க்கட்சியில தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐயோட டைரக்டர், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட டைரக்டர், லோக்பாலோட சேர்பர்சன், இந்த மாதிரி தேசிய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சன், இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்வு குழு அப்படிங்கிறத போடுவாங்க. பிரதமர் தலைமையில இருக்கும். ஓகேங்களா, அந்த பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபாவோட சபாநாயகர், இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் வருவாங்க. அதுல எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாதான் அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, அந்த ஒரு செலெக்ஷன் அப்படிங்கிறத கரெக்டா இருக்கும். இல்லாட்டி ஆளுங்கட்சிக்கு ஏத்த மாதிரி நிறைய பர்சனை வந்து முக்கியமான அமைப்புகள்ல அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, அப்ப எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கு நம்ம ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம அவையில, நம்ம லோக்சபால ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரப்போறாங்க அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகேவா, சோ இந்த அந்த ஆர்டிகல்ல. சோ அடுத்தது பார்த்தோம்னா மக்களவை பெண் எம்பிக்கள் எண்ணிக்கை சரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 2024 18வது லோக்சபா அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது. இந்த 18வது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு பெண் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் 797 பெண் வேட்பாளர்கள் இருந்தாங்க. ஓகேவா, 797 பெண் வேட்பாளர்கள் இருந்தாங்க. இதுல எத்தனை பெண் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 73 பெண் வேட்பாளர்கள் வந்து எம்பிக்களா ஆயிருக்காங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா ஆயிருக்காங்க. ஓகேவா, அப்ப 73 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே 2019 17வது லோக்சபாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெண் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. 78 பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஓகேவா, அப்ப போன எலெக்ஷன்ல பரவாயில்ல 78 இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா 73 தான் இருக்கு. ஓகேவா, அப்போ பெண் வேட்பாளர்கள், பெண்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்துல குறைவாக இருக்குது, அதுக்கான சான்று தான் இது. ஓகேங்களா, அப்ப இந்த ஒரு ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருந்தாங்க போன வருஷம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபாலையும் மாநில சட்டமன்றங்களையும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்? 33% வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அப்ப 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான பதில தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 78 இருந்தது, இப்ப 73 ஆயிருக்கு. அப்ப பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த 73 அப்படிங்கிறது நம்ம எண்ணிக்கையில சொல்றோம். இதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல பாக்குறப்ப 13.44% தான். அதாவது டோட்டல் லோக்சபா எம்பிஸ்ல விமனுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி 13% தான் இருக்கு. அப்ப 13% அது ஒரு 14% இருந்திருக்கலாம். ஓகேவா, அப்ப 14-15% தான் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இருக்கு. அதை இன்க்ரீஸ் பண்ணணும். நார்மலா ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆகல. ஏன்னா அரசியல் கட்சிகள் பெண் வேட்பாளர்களை நிறுத்துறதுல ஒரு தயக்கம் காட்டிட்டே வராங்க. அப்ப அந்த ஒரு நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 33% இடஒதுக்கீடு அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப காலமான ஒரு அரசியல் போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சாத்தியமா இருக்கு. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபாலையும் நம்மளோட மாநில சட்டமன்றங்களையும் இந்த ஒரு விஷயம் அமலுக்கு வரும். எப்ப அமலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஒரு சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு தொகுதி வரையறைவு அப்படிங்கிறது இருக்கும், டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சட்டம் ஆட்டோமேட்டிக்கா நடைமுறைக்கு வரும். ஓகேவா, அப்ப இன்னும் ஒரு 5-6 வருஷங்கள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா, பட் ஸ்டில் இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஓகேங்களா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட அப்படியே இதெல்லாம் நம்ம பிரசன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு லோக்சபால ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கு, அதனால தான் நமக்கு 33% கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா தேவைப்படுது. அப்ப எதற்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கத்துல, கவர்னன்ஸ்ல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் பெண்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அவங்க ஒரு டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு பிரசன்ட் பண்ண முடியும் பெண்கள்னால. அப்ப விமன் சென்ட்ரிக்கா ஒரு பாலிசியை கொண்டு வரதுக்கு, விமன் சென்ட்ரிக்கா வந்து திட்டங்களை கொண்டு வரதுக்கு, ஒரு
பெண்கள் சார்ந்த கண்ணோட்டத்தில் அரசாங்கத்தை எடுத்துட்டு போறதுக்கு, இந்தியாவை அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன், பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு மைனாரிட்டிஸோட ரெப்ரசன்டேஷனுமே இந்த ஒரு எலெக்ஷன்ல குறைஞ்சுதான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு பெண் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு இவ்வளவு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த 3 ஆர்டிகல்ஸுமே பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.